அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். விகே ஜோதிட நிலையம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தால் பணவரவு வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பணவரவுக்கு உண்டான பரிகாரங்கள் பார்த்தோம். நம்ம என்ன செய்யணும், பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது ஜாதகத்தில் எப்படி இருந்தால் பணவரவு வரும் அப்படிங்கிறது. இப்போ ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி, ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ நம்ம வருமானம் அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடமும் 11ஆம் இடமும் சம்மந்தப்படணும். ரெண்டாம் இடம் சம்மந்தப்படும் போது தான் வருமானத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க. 2-6 சம்மந்தம் இருந்தால் வேலை செய்த வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டாம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கணும். 11ஆம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்கணும். ரெண்டாம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கலாம் அல்லது பார்க்கலாம். 11ஆம் அதிபதி அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் அல்லது ரெண்டாம் இடத்தை பார்க்கலாம். 11ஆம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று 11ஆம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் 2-11 சேர்க்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தனவரவு உண்டு. இது வருமானத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரகச்சேர்க்கை. கிரகச்சேர்க்கையில் எது உங்களுக்கு வருமானத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கிரனும் சனியும். சனி காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி. அப்போ இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது வருமானத்தை கொடுக்கும். நல்லா சொகுசாக வேலை செஞ்சு ஈஸியாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகருக்கு தரும். கஷ்டம் இல்லாமல், கடின உழைப்பாளியாக இல்லாமல், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டு, அதாவது மூளையை வச்சு வேலை செய்யக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இது வருமானத்தை தரும். சனி சுக்கிரன் சேர்க்கை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சனி குரு சேர்க்கை. இவங்க இப்படி 2 பேரும் சேர்ந்த வருமானத்தை தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி. அந்த 11ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமா தனுசு வரும். அப்போ கும்பத்துக்கு தனுசு 11ஆம் இடம். அப்போ சனியும் குருவும் சேர்க்கை பெற்றால் வருமானம் உண்டு. அப்போ குரு சனி சேர்க்கையும் வருமானத்தை கொடுக்கும். சனிங்கிறது வேலைக்கு உண்டான கிரகம், குருங்கிறது பணவரவை சொல்லும். அப்போ குரு சனி சேர்க்கையும் பணவரவை கொடுக்கும். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் பணவரவு உண்டு. இது என்ன கால்குலேஷன்? சுக்கிரன்கிறது 2 குடைவர், 2ஆம் அதிபதி. அதற்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் பாவம் ரிஷபம். ரிஷபத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது மீனம். அப்போ சுக்கிரனும் குருவும் வந்துடுறாங்க. அதே குரு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாகி ஜாதகருக்கு பாக்கியாதிபதியாக ஆயிடுறாரு. அப்போ தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் குரு சேர்க்கை யாருக்கு இருந்தாலும் சரி, அவங்களும் கொஞ்சம் பணவரவு உண்டு. நல்லா சொகுசாக வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம். சொகுசாக வளர்க்கப்பட்டவர்கள், தாய் தந்தையால் நல்ல பத்திரமா பார்த்துப்பாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். சுக்கிரன் குரு சேர்க்கை இருந்தால் மற்றவங்களுக்கும் இவங்கள பிடிக்கும். அதனால் வீட்டில் உள்ளவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க. வீட்டில் எவ்வளோ அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு, ஒருவேளை கஷ்டப்படக்கூடிய குடும்பமாக இருந்தால் கூட ஒரு மெத்தையோ கட்டிலோட இல்லை, அப்படி இருக்க குடும்பமாக இருந்தால் கூட ஒரு பாய் போட்டு அது மேலே 2 பெட்ஷீட்டை விரித்து போட்டு மெத்தை மாதிரி ரெடி பண்ணி அதில் இவங்கள சொகுசாக வச்சுருப்பாங்க. ஃபேனே ஓடலை, கரண்ட் இல்லைன்னா கூட விசிறி விட்டு நல்லா பார்த்துப்பாங்க. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கைக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. அந்த ஜாதகர் சொகுசாக வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் குரு சேர்க்கையும் தன வருமானம், தன லாபத்தை தரும். ஸோ இப்போ இந்த 3 கிரக சேர்க்கை அதேமாதிரி பாவகங்களுக்கு உண்டானது இன்றைக்கி நம்ம சிம்பிள் கான்செப்டாக பார்த்துருக்கோம். இதை விட தசாபுத்தியோடு இணைஞ்சு நிறைய கிரகங்கள் தனத்தை தரும், பொருளாதாரத்தை பெரிய அளவில் ஏற்றத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் கொடுக்கும். அதை வரும் காலத்தில் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். இப்படிக்கு என்றென்று பண்புடன் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன்.